ஓகே, இப்பொழுது தான் நான் சிட்டி ஹால் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வெளியே பழைய கேபிட்டல் தியேட்டர் இருந்த நார்த் பிரிட்ஜ் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கேன். நண்பர்கள்லாம் வருவாங்க. வாங்க, நண்பர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். யார் யார் வர போகிறாங்கன்னு தெரியல. ஜான் பீட்டர் வந்துட்டாரு. எம்ஆர்டி தான் வந்தேன். நம்ம மாசிலாமணி என்ன பஸ்ஸு எங்கே போனேன்? அங்கே இறங்கி இந்த வழியாக தான் போனேன். பிக்கு நீங்கள் இருந்தீங்க, என்னை பார்க்கல. சிங்கப்பூர் ஆளு, சிங்கப்பூரே தெரியல. மஞ்சளை பளிச்சுன்னு போட்டு இருந்தேன். வெட்டிருந்து பார்த்தாலே தெரியல. சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு சிங்கப்பூரே தெரியல, மாறி விட்டது. கேபிட்டல் இருந்தது எங்கன்னு எனக்கு தெரியல. ரோமான்கார் வந்துட்டாரு. என்ன நேராக வந்தீங்களா, துபாய்க்கு போனீங்களா? சந்தோஷம். இப்போ தான் காலையில் தான் நேராங்க. நான் சிங்கப்பூர் எப்படி நேராக வந்துட்டீங்களா? நேராக வந்தாச்சு. என்ன மக்தும், எவ்வளோ ஃப்ளைட்டு காசு? நீங்கள் ஒவ்வொரு தரம் வரும்போது ஃப்ளைட்டு காசு எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்ல நமக்கு. நம்ம வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன். செஞ்சிருவோம். அப்படி இப்போ தான் 800 வெள்ளி போட்டிருக்காங்க எல்லா சிங்கப்பூர்காரங்களுக்கும். அது என்டிசி போய் உனக்கு காப்பி வாங்கி தரேன். நான் தான் சொன்னேன் போன வாரம். நல்ல ஐடியா. நம்ம வர்றோம்ல, வர்ற டைமில் ஆள் 10 தெளிவாக போட்டு ஒரு ஆட்டை கொடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வெளியே வர சாப்பிட்றோம்ல, அதோட இது பண்ணிடலாம்ல. இப்போ நான் போன வாரம் கவர்மெண்ட்டை சொல்லியிருந்தேன். 65க்கு மேலே உள்ள ஆளுக்கு 1000 வெள்ளி கொடுக்கணும். 800 வெள்ளி தான் மோச்சர். அது உங்கள் ஓமானில் முடியும், இங்கே முடியாது. இல்லை, முதல் கொடுத்தாங்களா 1000 வெள்ளி? அதான் இது ஒன்று கேட்சு இறங்கி அங்கே நடந்து வர்றாங்க. என்னது ஜேபிக்கு இறக்கி பண்ணுவோமா ஒரு தடவை? ஜேபி எப்போ வாசா போகலாமே? காலையில் எல்லாரும் வச்சு ஓகே இடத்துல மீட் பண்ணி ஜான் பீட்டர் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம ஜோகர் பார்க் போகணும். நம்ம அந்த சிங்கப்பூர் ஆர்ட் கேலரிங்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். எங்களுடைய இது எங்களுடைய 22ஆம் பயணம். இந்த சிங்கப்பூர் ஆர்ட் கேலரிக்கு சென்று என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லோரும் இந்த குழுவில் நடந்து செல்லும் எல்லோருமே இந்த கட்டடத்தில் எங்களுக்கு தொடர்பு இருக்குது. 1968 69 ஆண்டுகளிலிருந்து இந்த கட்டடத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். வேலை வாய்ப்புகளுக்காகவும் மற்ற பல விஷயங்களுக்காகவும் தேசியத்தின நடவடிக்கைகளை பார்ப்பதற்காகவும் பங்கு பெறுவதற்காகவும் வந்திருக்கிறோம். ஆக இந்த இடத்துல போய் நாங்கள் பழைய கதையெல்லாம் பேச போகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட முறையில் என்னென்ன நடந்துச்சு, ஏன் இந்த இடம் முக்கியமான இடம் என்பதையெல்லாம் பற்றி பேச போகிறோம். வாங்க, இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். வாங்க போகலாம். ஓமாங்காரே வணக்கம். நீங்கள் வாங்க, நம்ம இந்திய சாப்பாடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். சரி, ஓகே. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒன்றுமே நான் சாப்பிடல. ஒன்றுமே சாப்பிடல. ஃப்ளைட்டில் நேராக வந்துட்டீங்க? இல்லை, ஒன்றும் சாப்பிட. இங்கே தோசை சாப்பிடலான்னு தோசை கடை இல்லை. வாங்க, இதை எங்கே பார்ப்போம். இருக்குதா? இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி, ஓகே. இருக்க தோசை, நீங்கள் கேட்ட தோசை. ஆஹா, ஓமான் நண்பர் மக்தும் கேட்ட தோசை இங்கே இருக்குது. ஓகே, அப்படியே போருங்க உள்ளார. ஓகே, நான் மாசிலாமணி. எனக்கு காலைல பஸ் எடுத்து வந்தேன். வணக்கம் நமச்சிவாயம். வருக நமச்சிவாயம் அவர்களே, வருக வருக.
தேலியா 2 இவர் கையை பிடிச்சி வீடியோ அமுக்க முடியலனால தேலியா வெறும் காஃபி மட்டும் தான் ஜான் பீட்டர் அவர்களே. அதுவும் கையெல்லாம் கழுவுறீங்க. நம்ம நமச்சிவாயம் அவர்களே மெதுவாக நடங்க. தேவராஜு அப்படி எடுக்க நானும் உதவி பண்ணுறேன். ஸ்பெஷலாக டீ போடுறாங்க நம்மளுக்கு. தேவராஜ் பணப்பை எடுத்து காசு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் முந்திக்கிட்டாரு காசு கொடுக்கறதுக்கு மட்டும் தேவராஜ். 6 பேர் தான் ஒன்று சீனி இல்லாமல் கண்ணு எரியுதில்ல. அந்த பழம் நடந்தான் தேத்தாரி ஓகே 9:50. இது வந்து இந்த கரண்ட் போட்டு வந்துல அது நான் வித்தர் சொல்லுங்க பண்ண முடியல. தேவராஜ் அவர்கள் என்ன சார் தேவராஜ் எனக்கு தெரியாது. நன்றிங்க ஐயா. அதான் எங்களை தேடி பிடிச்சி வரோம் உங்கள் கடையை. நல்லா பேசுறது நல்ல இடம். கொஞ்ச நேரம் உனக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஜான் பீட்டர் அவர்கள் வந்து வழக்கம் போல் ஒவ்வொரு பயணத்தின் போதும் ஏதாவது கொண்டு வருவார். இப்போ வந்து ஜான் பீட்டர் வந்து இரத்த பரிசோதனை செய்கிறாரு. தம்பி வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ என்ன வாரத்துக்கு 3 தடவை செய்யுதுமா. நண்பர் நமச்சிவாயத்துக்கு உடனடியாக உடல் நல பரிசோதனை நடத்தப்பட்டு அப்புறம் தான் ஒரு காப்பி குடிப்பாரு. ஒரு ஊர் மாதிரி இருக்கும். நமச்சிவாயம் என்ன பாரு வீடியோ எடுக்கிறேன் பாரு. பார்த்துக்க அப்படியே பாரு டக்குன்னு அவ்வளோதான் அவ்வளோதான் பரிசோதனை முடிய போயிட்டு முடிந்து விட்டது. என்ன பயன்படுத்த இன்னொன்று வச்சிருந்தேன் கொடுத்துட்டேன். எவ்வளோ இருக்கு? என்ன சாப்பிட்டேன்? பொங்கல் சாப்பிட்டேன்னா பொங்கலுக்கு அதான் எவ்வளோ இருக்கு? இப்பொழுது அடுத்ததாக மாசிலாமணிக்கு இரத்த பரிசோதனை செய்கிறோம். ஜான் பீட்டர் வந்து எவ்வளவு நன்மைகளை செய்கிறார் என்பதுக்கு உதாரணம். ஒரு நாள் கேஷ்யூ நட்டு, ஒரு நாள் கேமு. மாசிலாமணி மேலே பாரு தேவராஜனை பேசிக்கிட்டு மொத்த போகிறாரு. ஓகே அவ்வளோதான் டக்குன்னு ஒரு அடி. நீ மிஷின் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைஃப்பை. ரத்தம் போயிட்டு அது ரீட் பண்ணுறீங்களா? 11 செய்வோமா? இப்பொழுது ஜான் பீட்டர் அவர்கள் வந்து மாசிலாமணிக்கும் நமச்சிவாயத்துக்கும் இரத்த பரிசோதனை செஞ்சார். இரத்த பரிசோதனை செஞ்ச பிறகு தான் என்ன மருந்து சாப்பிடணுன்னு அவங்க செய்வாங்க. சொல்லிதான் ரொட்டி பரோட்டா செய்கிற முறை எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணன் செய்கிறாரு. சுவையான ரொட்டி பரோட்டா சாப்பிடுங்க. நம்ம நண்பர்கள்லாம் வந்து சாப்பிட்றோம். அமைதியான இடம். சாப்பிட்டுட்டு இப்போ சிங்கப்பூர் கேலரிக்கு போகிறோம். வாங்க எல்லாரும் பார்க்கலாம். கேஷ்வரினா ஜான் இந்த இடத்துல உமர் புலவர் ஸ்கூலு நம்மளுக்கு ப்ரீஃபெக்ட்டுக்கு டை வாங்க.
இங்கே தான் போய் வாங்கினோம், நானும் இஸ்மாயில் வாத்தியாரும். அப்படியே இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் போய் அது சுப்ரீம் கோர்ட் இருக்கு, கொழம்பு கோட்னு இருந்துச்சு பின்னால் ரைட்டு. சொல்கிறது கேளு. இப்போ இதுதான் கொழம்பு கோட்டை. இதுதான் ஆமாம் அதை எடுத்துட்டு தான் சுப்ரீம் கோர்ட் இங்கிட்டு கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி உள்ளது. ஓகே. இப்போது நண்பர்கள் எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்கே ஒன்றும் புரியல. எடுத்துட்டு போனால் தான் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். நம்ம நண்பர் ஓமான் நண்பரோடு நடந்துக்கிட்டோம். இப்போ போய் சிங்கப்பூரில் பழங்கால சின்னங்களெல்லாம் நண்பர்கிட்ட காமிக்க போகிறோம். வாங்க ஓமான்காரன். இப்பொழுது தேசிய தினம் ஒத்திகை நடக்கிற இடத்துல இருக்கிறோம். ஓகே ஓகே கம். நமச்சிவாயம். இதுதான் இந்த சிங்கப்பூர் ஆர்ட் கேலரி. ஓமான்காரே, இது எல்லாம் சிங்கப்பூரை பற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறோம் வாங்க. ஓகே. இதுதான் எங்கள் சிங்கப்பூர். வழக்கம் போல் தலைவர் ஜான் வந்து எங்களுக்காக என்ன செய்கிறாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ் என்ன பதிவு செய்கிறார். நான் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. ஓ குரூப் செக்கினோ. ஓகே. ரெஜிஸ்டரிங் சிங்கப்பூரியன். ஓகே குட், வெரி குட் மேன். ஓகே ஓகே என்னுடைய ஓகே தேங்க்யூ. வி காட் எ என்ட்ரன்ஸ் டிக்கெட். தேங்க்யூ ஃபார் ஹெல்ப். குட். எனக்கு மட்டும்தான் இல்லை. ஓகே இதை மட்டும் எடுத்து இப்போது எல்லோரும் அந்த நுழைவு அட்டையை வாங்கி விட்டோம். இப்போ உள்ளே வந்து எல்லா இடத்தையும் பார்க்கலாம் வாங்க. அப்படி சட்டையில் ஒட்டணும். நுழைவு அட்டையை வாங்கி சட்டையில் ஒட்டணும். ஓகே லெட்ஸ் கோ. இது நம்ம கையை அப்படி ரெடியாக வச்சுக்க. இங்கே வந்து நம்ம இவர் பெரியவருடைய ஆஃபீஸ்லாம் இங்கே தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். தேவராஜு வணக்கம். இப்போ எந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. என்ன இடம் சொல்லுங்க. இது ஆரம்பத்தில் வந்து நம்ம பெரியவரோட இடம், அடுத்து வந்து பிவி, அப்புறம் ஹைகோர்ட்டாக மாறினுச்சு இந்த இடம். இப்போ நேஷனல்னா ஆர்ட் கேலரி. ஐயா, எனக்கு பல வருஷங்களாக உங்களோட ரகசியம் தெரிய மாட்டேங்குது. எப்படி இப்படி இளமையாக இருக்கீங்க? இத்தனை வருஷமா? அதுக்கு காரணம் வேறு. அதான் எடுக்க வேணாம் இந்த காரணம்லாம். ரகசியம். மக்தும் அவர்களே ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ எந்த இடத்துல முடியாது. ஒரு சின்ன பாட்டு. இல்லை தொண்டெல்லாம் இல்லை. ஆமாம் இது பல கதை. இது
அப்படியெல்லாம் இது இருக்கிறேன். ஜூரோங்லேருந்து மைசூர்லேருந்து ஒரே கதை தொண்டை கட்டு. சாரி வயசாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த இடத்த பார்த்தா வயசு வந்து ஒரு 20-30 வயசுக்கு வரணும். இல்லை அவ்வளோ ஒரு வயசு 2 வயசுனா ஓகேன்றது. ஜான், இந்த நீ சொன்னிய இப்போ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது காரணம் என்ன சொன்னீங்க? எல்லாரும் வந்து ஒரு குழந்தை மாதிரி எண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு வந்தேன். எப்படி நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும்? அப்படி ஒரு உணர்வு வரும். உணர்வு அதான் சரியான வரணும். ஓகே, வரல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேற காரணம் இருக்கும். அதுக்கு அப்படி வரணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அது சரி. குழந்தை இது ஜான் பீட்டருக்கு பிடிக்காத விஷயம். அவர் இதெல்லாம் பிடிக்காது. தலைவர் ஜான் பீட்டர் ஒரு இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு வர்றாருந்தா ஒரு காரணம் இருக்கும், நல்ல காரணம். எந்த வருஷம் வந்தீங்க, யார் கூட வந்தீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நல்லா சத்தம் போட்டு. சிங்கப்பூர் திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கப்பூரில் இயங்கி கொண்டிருந்தது. அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டின் பேரில் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை மாற்றுவதற்காக ஒரு முயற்சி நடந்தது. அது சம்பந்தமாக இங்கே உள்ள அமைச்சர் பெருமக்களை பார்ப்பதற்காக இந்த கட்டடத்துக்கு வந்தோம். நீ வந்தவர்களோடு நானும் வருவேன். ஓகே. அப்பொழுது அங்கே உள்ள கழகத்தினுடைய தமிழ்நாட்டுடைய கழகத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிற காரணத்தை காட்டி இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை மாற்ற சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன் விளைவாக தான் சிங்கப்பூர் தமிழர் இயக்கங்கிற பெயர் மாற்றப்பட்டது. அப்போ அந்த தகவலை உங்கள்கிட்ட சொன்னது யார்? அமைச்சர் ராஜரத்னம். அமைச்சர் ராஜரத்னம் உங்களை நேரடியாக சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட? பேரை மாற்றி கொடியும் மாற்றி நீங்கள் செயல்படுங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இருக்க சிங்கப்பூர் தமிழர் இயக்கம் அந்த பெயரோடு இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த சிட்டி ஹாலுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அமைச்சர் ராஜரத்னம் உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஆலோசனை சொல்லியிருக்காரு. நல்லது, ரொம்ப நல்ல. ஏன்னா இந்த பல்லின மக்கள் உள்ள நாட்டில் ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு இது வேணும்ல. நல்ல முயற்சி, நீங்களும் அதை பின்பற்றினீங்க. அது பிறகு மாற்றிக்கொண்டோம். ஓகே, நன்றி நமச்சிவாயம். வணக்கம். நன்றி வணக்கம். ஜான் பீட்டர், நல்ல தகவல் இது. இது எனக்கே தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு ஞாபகம் என்னென்ன, அது ஒரு ஞாபகம், அது எல்லாருக்கும் சொல்லணும். அவருக்கும் வந்து ஒரு ஞாபகம். எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் 20 வருஷம், நியூ வரும் 40 வருஷத்துக்கு அஸ்லாம் இருக்காரு. உங்களுக்கு எப்படி சிங்கப்பூரை பற்றி தெரியும்? சிங்கப்பூரை பற்றி எனக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கேன். முன்ன சிட்டி ஹாலுக்கு வரும்போது இங்கே பிபியோட HQ இருந்தது. அதுக்கு ஒரு முறை பேட்டிக்கான வந்தேன் வேலைக்கு பேட்டிக்கான வந்தியா? நண்பர் ஒருவரும் இங்கே வேலை செஞ்சார் பிபியில் ஆஃபீஸில். பிபியோட இமெயில் ரிசோர்ஸ் இருந்தது. அப்போ நீங்கள் பேட்டிக்கான வந்தீங்க இந்த இடத்துல? இல்லை, நீங்கள் வந்து வேலைக்காக பேட்டி கொடுக்க வந்தீங்க? பேட்டி கொடுக்க வந்தேன். பேட்டிக்கு கொடுக்க வந்தோம். சரி, ஏதோ ஒன்று சரித்திர முக்கியமான இடம். நனவு வந்த கதைகளை மட்டும் சொல்லுங்கள். அவர் நினைச்சதை சொல்லுங்கள். தேவராஜ், இங்கே இடத்துல நீங்கள் பல தடவை வந்திருக்கீங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வந்தோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதா? திருப்பி மறுபடியும் கேட்குறீங்க. இல்லை, மற்றவங்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் எந்த லாயர்கிட்ட விளைஞ்சிங்க? இதெல்லாம் தெரியாமல, ரகசியம் இன்னும் சொல்ல மாட்டேன். எந்த லோயர் உங்களை பிடிச்சாங்க? இந்த இடத்துல இல்லை ஒரு பெரிய பிரபலமான வழக்கு நிறுவனர் நிலையத்தில் வேலை செஞ்சீங்க, எனக்கு தெரியும். பேர் சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்க, கோர்ட்டுக்கு கேஸ் கொடுக்க வருவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு இதாக அப்போ ஏதாச்சும் நடந்துச்சா?
ஒரு சுவையான சம்பவம் கொடுங்க நான் உங்களோட மனசை தொட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்துல. தானே சொல்கிறதுக்கு மனசே இருக்கு. எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்துருக்கீங்க. நல்லவனை தான் மற்ற கெட்டவனா பார்க்கல. ஏன்னா இவருக்கு வந்து அந்த தொழிலில் இருக்கிறதுனால நல்லவன் கெட்டவன் இல்லை, கேஸ் வந்தால் அவங்கள தற்காக்கணும், அதான் அவருடைய தொழில். ஜான், உண்மைதானே? எவ்வளோ குற்றவாளிகளை பார்த்துருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க. எதுவுமே நிகழ்ச்சி இல்லையா? இல்லை, எதுவுமே நிகழ இல்லையா? மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஒரு பெரும் குற்றவாளியை வந்து நல்ல குற்றவாளியை வெளியிட்டாங்க. மகிழ்ச்சியான நல்ல வேணாம். எதோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனால் சொல்ல மாட்டேன். வேணாம் இல்லை, அது ஏன் பிரச்சனை? உங்களை யாராச்சும் கோர்ட்டில் நிப்பாட்டி இருக்காங்களா? இதை நம்ம சொல்லுங்க. நீங்கள் பல தடவை சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மனதை தொட்ட நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் இருக்குதா? பழைய நினைவுகள் சொன்னால், நாங்கள் வந்து நேஷனல் லைப்ரரி தேசிய அங்கே போன ஞாபகம் உண்டு. கம்பம் பார்லேருந்து அப்படியே நடந்து வரும். எந்த வருஷம்? எடுக்க மாட்டோம். 66, 67 அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் நானே ஒரு 3-4 கிலோ இருக்கும். காசை சேமிக்கிறதுக்காக வேண்டி 5 காசு 10 காசு ஏன் கொடுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து வந்துடும். போகும்போது அப்படியே நடந்து போயிடும். அந்த காலத்தில் 5 காசு 10 காசு பெரிய இல்லை. ஒரு 5 தடவை வந்தால் 50 காசு ஆச்சு. 50 காசு 40 காசு சாப்பிடலாம், 30 காசு ரோஜா சாப்பிடலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்றைக்கும் என் மனசு அந்த என்னோட எண்ணத்தில் எப்படின்னா, அந்த ருசி இன்னும் வரலங்க, கிடைக்காது. அப்படி உள்ள ருசி அந்த இது. ஆக உங்களுடைய பழமையான நினைவுகள் வந்து ரொம்ப 40 சொல்லுவோம். அவர் வைப்பார், இந்த கூவா கொடுப்பாங்க இல்லையா, அதை அந்த ருசிக்காக வேண்டி விரும்பி முடிச்சிருவேன். முடிச்சுட்டு திரும்ப கேட்பாங்க கூவா. அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மையிலே. அந்த இது. ஆக இந்த பழைய கதையை சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன? பிடித்தமான பாடல் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? எனக்கு காலங்களில் அதை இழுத்து விடுங்க கொஞ்சம். உங்களுக்கு தானே அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் ஓவியம், கனிகளிலே அவள் ஓவியம், காற்றினிலே அவள் பெண்கள், காலங்களில் அவள் வசந்தம், அவள் ஓகே. அப்படிக்குள்ள இறங்குங்க. இறங்குங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஜான் பீட்டர் எங்கே போகிறோம் இப்போ? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஓ, கைதிகளை எப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு அதை பார்ப்போம். ஓகே. மூன்று கைதிகளை உள்ளே வைத்திருக்கின்றோம். 3 கைதிகளை. ஓகே, என்ன குற்றம் செஞ்சாங்க? சரியான குற்றத்துக்கு மாசலாமணி, இன்ஸ்பெக்டர் மாசலாமணி, இங்கே வாங்க உள்ள. ஜான் பீட்டரே, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க. பாரபட்சமற்ற ஒரு இந்த இடத்த தெரிஞ்ச ஒரு தேவராஜ், அவர் சொல்கிறது இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு. இது ஹோல்டிங் சென்டர் இல்லையா? இல்லை, ஹோல்டிங் சென்டர். ஹோல்டிங் சென்டர் தடுப்பு டெம்பரரியாக கேஸ் நடக்கும்போது வைப்பாங்க. தடுப்பு கைதிகள் இங்கே வச்சிருக்கிறது. தடுப்பு கைதிகள் குற்றவாளிகளை குற்றம் சொல்ல முடியலையா? ஒரு நாள் தண்டனை கொடுத்தாங்கன்னா இங்கே உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் முடிஞ்சதான் ஓகே. ஒரு நாள் தண்டனை இங்கே. அது அவனுக்கு
மாஸ்லாமணி, நீ போலீஸில் வேலை செய்யும்போது யாராச்சும் கொண்டு வந்திருக்காங்க? இந்த கோட்டை கொண்டு வரேன். எஸ், வந்திருக்கேன். இங்கே வந்ததில்லை. விட்னஸ் இங்கே ஒரு விட்னஸாக வந்தேன். மர்டர் கேஸ். ஓ, விட்னஸ். மர்டர் கேஸ் விட்னஸ். மர்டர் கேஸ் விட்னஸ்ஸு. விட்னஸ் அந்த போலீஸ் விட்னஸ் போலீஸ் அந்த போலீஸ். ஓ, போலீஸ் விட்னஸாக வந்திருக்கேன். திரு ஜான் பீட்டர் அவர்களே, இங்கே உள்ள கட்டடங்களை பற்றி பல பேர் எங்களுடைய சொந்த கதைகளை சொன்னோம். உனக்கு எப்படி இந்த இடம் பரிச்சயமாச்சு? இதோட பேக்ரவுண்டு சொல்ல கொஞ்சம். நான் இந்த இடத்துக்கு வந்தது வந்து 1971. 67 வந்து ஒரு பள்ளிக்கூடம் முடிஞ்சு வேலை கிடைக்காத காலத்தில் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா விதமான வேலைகள் செஞ்சுட்டு இந்த இடையில வந்து நான் வந்து ஆங்கில ஓ லெவலும் ஏ லெவலும் இருக்காங்க 69லேயும் 70லேயும். ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து அரசாங்க வேலைக்குன்னு எழுதி வச்ச போது நான் எழுதி வச்ச வேலை வந்து ஒன்று வந்து ஆங்கில தமிழ் மொழி பெயர்ப்பாளர் ஒன்று, அடுத்தது வந்து நர்சிங். அப்போ அதை எழுதி பண்ணப்போ இங்கே தான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த இடத்துல இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் 2வது மாடின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். அதில் அப்போ எனக்கு நர்சிங் கொடுத்தாங்க. ஆனால் நர்சிங்கில் என்னென்னு எனக்கே தெரியாது. சரி ஏதோ வந்து அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோடய வாழ்க்கை. இப்போ 21 ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1971 போய் அதில் நர்சிங்கில் சேர்ந்தது. அப்போ சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தீங்களா? அப்போது வந்து நான் பிஆர் தான், சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லை. அப்போ அது ஒரு வாய்ப்பு. அது தெரிஞ்ச வேலை கொடுத்ததுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். அப்போ அரசாங்கத்தில் வந்து நர்சிங்கில் சேர்ந்து 3 வருஷம் பயிற்சி முடிஞ்ச உடனே எனக்குன்னு ஒரு நர்சிங் சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நீ போய் இது சிட்டிசனுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு. அப்போ 3 வருஷம் வந்து நான் ஒர்க் பர்மிட் வச்சுருந்தேன். ஐயோ, இவ்வளோ கடுமை. ஆமாம், ஒர்க் பர்மிட். ஆனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பயிற்சி முடிஞ்ச உடனே ரிஜிஸ்டர் நர்ஸ் ஆன பிறகு உடனடியாக சிட்டிசன் கிடச்சிது. அதுலேருந்து கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுதான் நான் முதல் தடவை இங்கே வந்தது 1970 மே மாதமும் ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பயிற்சியில் போய் சேர்ந்தேன். அதுதான் என்னோடய ஆரம்ப காலத்து வேலையை பற்றிய ஒரு விவரங்கள். அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்கு, வாய்ப்பு கொடுத்து இந்த நிலையில் இருக்கோம் நம்ம. ரொம்ப நன்றி சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கும் இந்த இடத்துக்கும். ரொம்ப நன்றி ஜான், கதையை கேட்டதுக்கு. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து நேஷனல் சர்வீஸ் முடிஞ்சு வேலைக்குன்னு அரசாங்க வேலைக்கு வந்தப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வந்திருக்கீங்க. அந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள். ஏறக்குறைய 1970ஆம் ஆண்டு என்னுடைய தேசிய சேவையை முடித்தவுடன் கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் எனக்கு பல வேலை வாய்ப்புகளை கொடுத்தது. அந்த வேலையை நீங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நானாக தேர்ந்தெடுத்து அப்புறம் இந்த இடத்துக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த இடத்துக்கு வந்து என்னை பேட்டி கண்டார்கள். எனக்கு வந்து டிம்பர் இன்ஸ்பெக்டர் வேலை வேணும் அப்படின்னு அந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு தேர்ந்தெடுத்த காரணம் என்னென்னா சம்பளம். அது ஆரம்ப சம்பளமே 325 வெள்ளி அந்த காலத்தில். ஸோ அதற்காக அந்த சம்பளத்துக்காக அந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு அந்த வேலையை கிடைச்சிட்டேன். ஆக இந்த இடம் இன்டர்வியூ நடந்த இடம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவை நியமன பேர். அந்த இன்டர்வியூ பண்ணினவங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய பெரிய அதிகாரி வந்தாங்க. ஸோ அதான் என்னுடைய நினைவுகள் இந்த இடத்துக்கு வந்தது. நான் மாஸ்லாமணி உங்கள் கதையும் கேட்டுட்டோம். நன்றி. என்ன மாஸ்லாம் இது மக்தூம் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு நல்ல மனைவி வேணும்னா ஜப்பானுக்கு தான் போகணுமா. நல்ல மனைவி வேணும்னா ஜப்பானுக்கு போகணுமா? இதை கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிடக்கூடாது எனக்கு. அவரு கதையை சொல்கிறாரா உன் கதையை சொல்கிறாரா? பொதுப்படையாக சொல்கிறாரு. என்ன நமச்சிவாயம்? அது வந்து வப்பாட்டி நமச்சிவாயம் என்னமோ இப்போ மக்தம் சொல்கிறாரு ஓமாங்காரு ஜப்பானுக்கு போய் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அதாவது வாழ்க்கைக்கு நல்ல உணவு சாப்பிடணும்னு கேட்டால் சைனாவுடைய மக்களுடைய உணவுகள் தரமாக இருக்கும். நானும் சாப்பிடவே முடியாது ஆளாம். அவங்க எல்லாத்துலேயும் நல்ல குடும்ப பெண்கள் அழகான பெண்கள் வேணும்னு ஜப்பானுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்து நல்ல கட்டடம் வீடு அமைப்புன்னா பிரிட்டனுடைய அவங்க இதை பயன்படுத்தி கலையை பின்பற்றணும். இது எப்படி கற்றுக்கிட்ட புது தகவல்கள்லாம்?
ஒரு வழக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம். ஆனால் அது மட்டும் ஒத்துக்கிறேன், கட்டடக்கலைக்கும் நிர்வாகத்துக்கும் பிரிட்டன், அது வந்து இந்த கட்டடமும் அவர் கட்டினது. Okay. So this one I have to go to level 3, yeah? 3, 4, and 5 you can go. Okay. Finish already, 3, little bit. Okay. The library can visit, can, eh? But today, Saturday, close. Oh, okay. Weekend, they close. Thank you. Okay, thank you. நம்ம ஆரம்பத்தில் வந்தது வந்து இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ரைட்டு. இதில் ஏறி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுக்கு மேலே இருந்தது. ரைட். என்ன அதான் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஜான் அப்போ வந்து கலாச்சார அமைச்சு இங்கே இருந்துச்சா, கலாச்சார அமைச்சு வந்து அதில் அங்கே படம் ஒட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் நடக்கும்போது படம், இந்த வர்றாங்க வெளிநாட்டு தூதர்கள்லாம் வர்றாங்களே, அது இருக்கும் படம்லாம். அதுப்பா 1 2 3 4 5 6 எத்தனை நமச்சிவாயம்? பாத்தாமுக்கு நல்ல இடமா கூட்டி போய் அது நம்ம அந்த இது ஃப்ளவர் டோம் மேலையா? உடனே கடனா இல்லை இந்த இதில் ஆமா. கேலரி இங்கே தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. மினிஸ்டர் இல்லை அங்கிட்டு அந்த பக்கம் இது வந்து சுப்ரீம் கோர்ட் மினிஸ்டர் உட்கார்ந்து அந்த நம்ம நகர மண்டபம் படி இருக்குல்ல, கடல் இருக்கா இல்லையா? நண்பர் நமச்சிவாயம் சாதாரண ஆள் இல்லை. 1970ஆம் ஆண்டுகளில் அவர் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் ராஜரத்னத்தோட உட்காந்து பேசினவர். ஓமான்காரே, இது என்ன தெரியுமா? அப்புறம் 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 சரி, பாட்டை படிங்க. இது நாங்கள் காதில் கேட்ட பிறகு மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. யாரு புடியன்? திவினேஷா? இந்த இடத்துல ஏற்றாங்க இவங்களுக்கு சொல்லுங்கள் நமச்சிவாயம் மக்தும் அவர்களே, கிளுகிளுன்னா ஓமானில் என்ன மீனிங்கு? ரொம்ப அருமை. ஜான் பீட்டரோட ட்ரேட்மார்க் இது. குழு குழு இல்லையா, கிளுகிளு குழு குழுக்கு போத்தில் குழு குழு. பையன் எதுவும் இருக்கா தேவராஜ்? இது வந்து முதல் தடவை நீங்கள் தான் முதல்ல இன்னைக்கு காலையில் வந்தீங்க, அதுக்காக வந்து இது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல். வீட்டுக்கு போகிறப்ப மறந்துடாமல் கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. அதில் பையில் வச்சுருக்கேன், வேறு யாருக்கும் இல்லை, தேவராஜுக்கு மட்டும்தான். கோச்சிக்க மாட்டோம். ஜான் பீட்டர் எனக்கு பல தடவை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல மனசு ஜான். எப்பொழுதும் அவர் தான் காலையில் 9:25க்கும் வந்து நிற்கிறாரு. இன்னும் ஆள் யாராவது எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு ஃபோன் அடித்தாரு. இந்த குழு குழுன்னு குழுக்கிறது தான் கிளுகிளுன்னு மாறிட்டு. அப்போ தான் ஏறாரு வண்டியில். நம்ம சிவா இந்த சாப்பிடலாம். தேவராஜ் இன்னொன்று நான் சாப்பிடுவதை அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கிறாரு. வாயில் போடு. ஓகே, இதெல்லாம் ஒரு தேவராஜு என்னத்தை பார்க்குறீங்க? புத்தகம் தான் இவ்வளோ பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் படித்தவங்களும் அதெல்லாம் படிக்க முடியாது. லாயர் மாசிலாமணியை பற்றி இந்த கேள்வி கேட்குற நீ? என்ன பாஸ்போர்ட் இது?
நண்பர் மாசிலாமணி அவர்களே, விசுவலிங்கம் ஃபோன் அடிக்கிறேன் என்னையே அங்கே அண்ணன் அடிக்கிறேன் பேசுகிறேன். வஜர் எப்படி டன்லப் ஸ்ட்ரீட் வரும் சார், டன்லப் ஸ்ட்ரீட். கேட்குதா? ஹலோ, அதான் எப்படி கவிதாலாம் டன்லப் ஸ்ட்ரீட் இருக்கு, டன்லப் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, உள்ள பரவாயில்ல. நம்முடைய கேஸில் ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சது நம்ம தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையும் அங்கீகாரமும் இதிலிருந்து தெரியுது. 1954ஆம் ஆண்டு 59ஆம் ஆண்டிலிருந்து. ராஜரத்னம் இப்பொழுது நம்ம சிங்கப்பூருடைய சரித்திரங்களை வந்து பார்க்குறோம். அந்த காலத்தில் எப்படி சுதந்திரம் கிடைச்சிது, சிங்கப்பூர் சரித்திரத்தை எங்கள் சரித்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நண்பர் மாசிலாமணி அவர்களே, இப்போ பாருங்கள், இதை பார்க்கும்போது அந்த காலத்திலேயே தமிழுக்கு எவ்வளவு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைத்ததுங்கிறது வந்து இந்த இதன் மூலம் தெரிகிறது. 1959ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த கதை அது மாதிரி பழைய கதை அதில் தான் அவர் விளையாடுறது. ஆட்சியில் பிஏபி விட்டு விளையாடுறது. கம்மங்கப்பூரில் இல்லாட்டி அவர் எம்பி ஆகுது. யார் தனபாக்கி தானே தேவநாயர் ஒய்ஃபு. கோர்ட்டு இருக்கிறாங்க பழையது, எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன கேஸ் அப்படின்னு. ஜான் பீட்டர் அவர்களே, எங்கே போகிறோம்? ஜான் பீட்டர் எங்கே போகிறோம்? இப்போ தேக்காக தான் போகிறோமா? ஓகே, போகலாம். நண்பர் விஸ்வலிங்கம் காத்துக்கிட்டு இருப்பார். 6 பேருக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நைனா தான் வர முடியல, அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு ஃபோன் அடித்து நேராக கஷூர் எனக்கு அவர் சொல்லிக்கணும். நான் சொல்கிறேன், ஃபோன் நைனா தான் இப்போ வரேன் நானே. நைனா சரி, அப்போ வராத ஆள் யார்? விஸ்வலிங்கம்மா. ஆமாம், நீ ஒன்றுமோ ஒரு விஷயம் போட்டாரு. யாருக்கு அதுக்கு பரணாமலுக்கா? உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ட்ரிப் இல்லை, அது வந்து இது ஐடென்டிஃபிகேஷன் ப்ரிசன் டேக். அது ப்ரீசென்ட். ஆமாம், வெளியே போக முடியாது. அந்த பாருங்க, தப்பிச்சுட்டார். தப்பிக்கிறதுக்கு இப்போல்லாம் ஊர் மாரி. வணக்கம் தேவராஜ், 2 பேரும் இல்லைங்க அப்படியே. வாங்க வாங்க, வணக்கம். நம்ம வந்து இந்த பயணத்தை முடித்து விட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஸ்ரேங்கன் ரோட்டுக்கு. மத்தியானம் உணவு. நல்ல இசை ஒலித்து கொண்டிருக்கிறது பின்னாடி. ஒத்திகை ஒத்திகை தற்பொழுது ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆ, அதில் தான் இசையெல்லாம் வியாழக்கிழமை வர்றது. ஜான் பீட்டரே, நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இன்னும் நம்பர் இறங்கிட்டு இருக்காங்க. மக்கும் தேக்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். வாங்க, சலாம். ஓகே, வாங்க. படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்க, இந்த இடத்த பற்றி சொல்லுங்களேன். கதையை என்ன கதை சொல்லுங்கள். இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தா இது அவருடைய பேட்டை, அமைச்சரோட பேட்டை. இந்த இடத்த பற்றி, இந்த இடம் பேட்டை தானே இது. என்ன இது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு.
உன் பேட்டையே உன் கொட்டையா? மாசிலாமணி, இந்த இடத்த பற்றி சொல்ல கொஞ்சம். நமச்சிவாயம் தெரியாத மாதிரி இருக்காரு. நமக்கு தெரியல, ஏதோ கோவிந்தசாமி. ஆ, விவசாயத்தை விட அங்கே இருக்கு உள்ள முந்தி. நீ ஒரு பெரிய ஆள். எங்கே தான் இருந்துச்சு போல? கோவிந்தசாமியில் பிறந்து இங்கே ஒரு மளிகை கடை இருந்தது, 2 கடை மளிகை கடை. அப்புறம் வந்து அவரோட மருத்துவம் யாரோ ஒரு ஃபார்மசி ஆனப்பட ஒரு ஃபார்மசி வச்சிருந்தாங்க. அந்த பக்கத்தில் வந்து சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த பக்கத்துலேயும் அவருக்கு கடை இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய இடம் இருந்தது. அந்த சாப்பாட்டு நேரத்தில் 1:30 மணிக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கடையை சாப்பிட்டு எல்லாரும் சாப்பாட்டுக்கு அங்கே போயிடுவாங்க. அது அந்த காலத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு கோவிந்தசாமியில். அந்த ஃபார்மசிக்கு முன்னாடி என்னத்த மாதிரி இருந்துச்சு? அவர் சாப்பாடு கடை இருந்துச்சு, மங்களம்பிகா லஞ்ச் ஹோம். நான் சாப்பிட்ருக்கேன் போய். அப்புறம் மூடிட்டாங்க அது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தாலும் தான். மக்தூம் பிரபலமான. ஓகே, என்னது மக்தூமே பத்திரம். ஓகே, பரட்டி விட்டுற போது. கீர்த்தி அதான் கூட்டெல்லாம் கூட்ட விட்டேன் 6 பேர். அதான் சொன்னேன் வாய்ப்பிட்ட கீர்த்தி. ஓகே, என்ன தேவராஜ், நம்மளுக்கு சைவம் தானே, வேற என்ன? நேற்று தான் செய்வோம் அண்ணா. ஓகே, மேலையா ஓகே. ஸோ யோசிப்போம். அவனும் ரொம்ப மெதுவாக நடப்பா. நைனா என்ன வரலையா? அதான் பார்த்தேன். அவன் தான் என்னமோ எதுக்கு செக்கப் போனான். அப்படி இல்லை, ஜாலியா. ஓகே, ரெடி மக்தூம். ஓகே, मखदूम ओमान का है 50 வெள்ளியா 50 வெள்ளி அங்கே சாப்பிட்டதா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே
தட்டாம்பூச்சி முதல் திருடிய திருவிழவாச்சு முதல் குடித்த மலபார் பீடி முதல் சேர்த்த முண்டியல் காசு முதல் பார்த்த டூரிங் சினிமா முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே முதலாக பழகிய நீச்சல் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதலாக அப்பா அடித்தது முதலாக சாமிக்கு பயந்தது முதலாக வானவில் ரசித்தது முதலாக அரும்பிய மீசை முதலாக விரும்பிய இதயம் முதலாக எழுதிய கடிதம் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே வந்து கடைசியில் அந்த காலத்தில் எங்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து இன்டர்வியூ பண்ண இடம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் அந்த இடத்துக்கு இப்போ வரோம்